மழை வரும் போல இருக்கு. சரி, நம்ம கதைக்கு வாங்க. இந்த காதல் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகிறத பற்றி என்ன அக்ரிகல்ச்சரா? பட் நம்மவங்க won't really agree this culture, love culture. விவசாயத்தை விட விவகாரமானது. ஆனா விஷயம் உள்ளது, விவசாயத்துல அறுவடை மாதிரி காதல் சேரும் கல்யாணத்துல. விவாக பேச்சு விவசாயமாச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, ரெண்டத்தையும் தை மாதம் தான் நடத்துது. என்ன கிண்டலா? ஆமா, ஆனா உங்கள இல்ல. என்ன கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னவங்கள. ஆமா, நானும் தான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர். பயிர் என்றாலே என்றேனும் அறுவடை ஆகும். ஆனால் காதல் அப்படி இல்லை. மழையே வந்துருச்சு பாருங்க. நீங்க முதல்ல என்ன கேட்டீங்க? காதல் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகிறதுக்கு முன் எதுவாக போகுதுன்னு தெரியாத விதை. எதிர்பார்ப்பு இல்லாத ஒண்ணு. விதைக்கும் மண்ணை பொறுத்து. என்ன போல் காளி மண்ணும் கவிஞனாகலாம் காதல் விதையால். களிமண் சிற்பமாவது போல். நல்ல உதாரணம், உள்நோக்கம் உள்பட. என்ன களிமண்ணுன்னு கிண்டல் அடிச்சு பழிக்கு பழியா? உங்களை சிற்பம்னு கூட தான் சொன்னேன். உடனே அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. சிற்பமோ சொற்பமோ கேட்டாதான் தெரியும். கேட்குற மாதிரி இருக்குமா? அதை நீங்க கேட்குறீங்களா? இதை என்கிட்ட கேட்கணுமா? வெறும் வெள்ளை நிற காகிதம் இன்று கவியாக காரணம். கரும்பேனாமையின் வாரணம், தமிழ் வார்த்தைகளின் தோரணம். இவன் கவியாக காரணம், ஒரு பெண்ணால் தானே பூரணம். என்ன சினிமா கதையா? நான் கவிஞனான கதை. தாய் கருவில் இல்லை, வந்த பிறவில் இல்லை, சொந்த அறிவில் இல்லை. அவள் நினைவில் வந்தது, என்னை எழுதச் சொன்னது. அவள்தான். யாரு? எவள் நறுக்கிய நகம், மலையில் இரும்புக்கு குடையாக, உதிர்ந்த முடி கரையானுக்கு கரை சேர்க்கும் கயிறாக உதவியதோ அவள்தான். எவள் வாய் பேசாமல் கண்ணால் பேசி என் வாய் அறியாமல் தன்னால் பேசச் செய்தாலோ அவள்தான். எவள் சிரிப்பில் சிப்பி கொண்டு மொழியில் உழி கொண்டு என் பாறை நெஞ்சத்தில் தன் முகம் செதுக்கினாலோ அவள்தான். எவள் இதய துடிப்பின் விதி மாற்றி நாடி மொத்தம் அவளை நாடிச் செல்ல என் நரம்பு அவளை விரும்பச் சொல்ல வைத்தாலோ அவள்தான். எவள் இரு இதழ் மட்டும் கொண்ட பூ இதழ் வழி ஒரு பனித்துளி வா தழுவிட உன் தனி வழி என்றழைத்தாலோ அவள்தான். எவள் விளையாடும் உன் தீண்டல் வினையாகும் என் நாணல் விளையாட்டு வினையாகி போனதென்றாலோ அவள்தான். எவள் நான் பார்க்கும் முன்னால் என்னை பார்த்த பின்னால் தலை குனிய தன்னால் தடுமாற்றம் என்னால் என்ற நிலையானாலோ அவள்தான். அவள் நிலை அப்படி, உங்களால. இவன் நிலை இப்படி, அவளால. உன்னிடம் சொல்லாமல் உன்னை நினைத்ததை உன்னிடம் சொல்ல நினைத்தேன். என்னிடம் கேட்காமல் என்னை மறந்ததை என்னிடம் கேட்க மறந்தேன். கண்களே காணாத கண்ணின் இமைகளை கண்களும் காண இமைத்தேன். பெண்ணிடம் இல்லாத எந்தன் உணர்வினை உன்னிடம் செல்ல உணர்ந்தேன். என்னை முழுதாய் அறிந்தவள் அவள் அறிஞனாவது நான். என்னை மெதுவாய் கவர்ந்தவள் அவள் கவிஞனாவது நான். என் மனதை கலைத்தவள் அவள் கலைஞனாவது நான். இது என்ன நியாயம்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். அன்று அவள் போட்ட காதல் விதை, இன்று காதலர் தினத்துக்கு இந்த கவிதை. காதலுக்கே நீங்க கொடுத்து வச்ச மகாராஜா. நான் கொடுத்து வச்ச செல்வராஜா.